ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்டிப்பாக இந்த ரொமான்டிக் சீன் வந்து நாளைக்கு வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதால் அப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்கை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது அவரோட ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது. இன்றைக்கி எபிசோடில் சகலைகள் 3 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த டைமில் வந்து அவங்களோட காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் மாதிரி தான் வந்து போட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு டிஷர்ட் தான் வந்து நம்ம பிரவீன் பன்னட் சார் ஷேர் பண்ண அந்த ஒரு பிக்லேயுமே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி உங்களுக்கு மார்க் பண்ணியும் காமிச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ப்ரொமோவில் காட்டின சீன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள், அதாவது அன்றைக்கி மார்னிங் முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு சமைக்கணுமான்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. அதாவது குமரனை வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருப்பாங்களே, அது அடுத்த நாள் கான்செப்ட் தான். அப்படிங்கிறப்ப அந்த ட்ரெஸ் நைட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்கா போர்ஷனுக்கு போனதும் இந்த ஒரு ட்ராக் வந்து இருக்குது. பட் அதை ப்ரொமோவில் காமிச்சிக்கலாம், ஏன் ப்ரொமோவில் காமிக்கலன்னு தெரியல. ப்ரொமோ காமிச்சா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரீச் கொடுத்துருப்பாங்க, வீக்கா அவங்களோட பவரை காமிச்சிருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த குட்டி வீக்கா போர்ஷனில் ஒரு பெரிய சீனாக இருக்காது, ஒரு குட்டி சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஜஸ்ட் செகண்டில் அந்த சீன் இருக்க மாதிரிமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் இருக்குது. கண்டிப்பாக நம்ம பிரவீன் பன்னட் சார் ஷேர் பண்ண சீன் நாளைக்கு வரதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ் காஸ்ட்யூமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. இது எனக்கு தோணுது, பட் இப்படி தான் நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட தாட்டை உங்களுக்கு எங்கன்னா ஷேர் பண்ணிருக்கேன். நான் வந்து இந்த ஒரு சீனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக அந்த ஒரு சீன் வச்சதுக்கு இந்த ஒரு சீன் வச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனக்குமரல் தான்.